يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல், காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்டவை, மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்ட ஒவ்வொன்றும் பித்அத்துகள், ஒவ்வொரு பித்அத்தும் வழிகேடுகள், வழிகேடுகள் அனைத்தும் நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனித சமூகத்தை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ததை இந்த தருணத்தில் நினைவுபடுத்த நானும் கடமைப்பட்டிருக்கிறேன். அன்பிற்கினிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, சென்ற வார உரையிலே மார்க்க கல்வியின் முக்கியத்துவத்தை குறித்தும் அந்த மார்க்க கல்வியில் அடிப்படையான விஷயங்களை ஆதாரபூர்வமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும், அதிலும் குறிப்பாக 3 அடிப்படைகள், அல் உசூலு ஸலாஸா, மஅரிஃபத்தில்லாஹ், அல்லாஹுவை குறித்து அறிந்து கொள்ளுதல், மஅரிஃபத் தீனுல் இஸ்லாம், இஸ்லாமிய மார்க்கத்தை குறித்து அறிந்து கொள்ளுதல், மஅரிஃபத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து அறிந்து கொள்ளுதல். இந்த 3 அடிப்படைகளும் மார்க்கத்தின் அடிப்படைகள். இந்த 3 விஷயங்களில் தான் முழு இஸ்லாமும் பொதிந்திருக்கிறது. அதுல மஅரிஃபத் தீனுல் இஸ்லாம், இஸ்லாமிய மார்க்கத்தை அறிந்து கொள்ளுதல் என்பதில் ஈமானுடைய காரியங்களாக 6 விஷயங்களை நாம் சொன்னோம். ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிர் வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. அல்லாஹுவை ஈமான் கொள்ளுதல், மலக்குமார்களை ஈமான் கொள்ளுதல், வேதங்களை ஈமான் கொள்ளுதல், தூதர்களை ஈமான் கொள்ளுதல், மறுமை நாளை ஈமான் கொள்ளுதல், நன்மை தீமையாவும் அல்லாஹுடைய நாட்டத்தின் அடிப்படையில் தான் நடைபெறுகிறது என்று விதியை நம்பிக்கை கொள்ளுதல். இந்த 6 அடிப்படைகளில் அல்லாஹுவை குறித்து அறிந்து கொள்ளுதல் என்ற தலைப்பின் கீழ் தொடர்ச்சியாக சில ஜும்ஆ உரைகளில் அடிப்படையான சில செய்திகளை உங்களுக்கு நாம் எடுத்து சொல்லியிருக்கிறோம். அல்லாஹ் என்றால் யார், அவன் எப்படிப்பட்டவன், அவன் எங்கே இருக்கின்றான், அல்லாஹுவை குறித்து அறிந்து கொள்வதிலே 5 விஷயங்கள் இருக்கின்றது. ஒன்று, பிலா கைஃபியத்தின், எப்படி என்று கேள்வி கேட்கக்கூடாது. வலா தம்சீலின், உதாரணங்கள் கற்பிக்க கூடாது, அல்லாஹ்வுக்கு உதாரணங்கள் கற்பிக்க கூடாது. வலா துத்ரிபு லில்லாஹில் அம்சால், அல்லாஹ்வுக்கு நீங்கள் உதாரணங்கள் கற்பிக்காதீர்கள். அதுபோன்று அவனுடைய தன்மைகளை விவரிக்க கூடாது. 3வது, அவனுடைய தன்மைகளை விவரிக்க கூடாது. 4வது, மாற்று வியாக்கியானங்கள் கொடுக்கக்கூடாது. அல்லாஹுவை குறித்து குர்ஆனிலும் சுன்னாவிலும் என்னென்ன செய்திகள் இடம்பெறுகிறதோ அதற்கு மாற்று வியாக்கியானங்கள் கொடுக்காமல் அப்படியே அதை நம்பிக்கை கொள்ள வேண்டும். 5வது, குர்ஆனிலும் சுன்னாவிலும் அல்லாஹுடைய பெயர்கள், பண்புகள், தன்மைகள் தொடர்பாக என்னென்ன செய்திகள் இடம்பெறுகிறதோ அதை மறுக்கக்கூடாது. இப்படி 5 விஷயங்களின் அடிப்படையில்
அல்லாஹுவை அறிந்து கொள்ளுதல் என்ற தலைப்பின் கீழ் பல செய்திகளை ஜும்ஆவுடைய உரைகளில் தொடர் உரையாக நாம் உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். அடுத்து தௌஹீதின் வகைகள், இதுவும் அல்லாஹுவை குறித்து அறிந்து கொள்வதில் வரக்கூடிய உட்பிரிவான தலைப்புகள். தௌஹீது ருபூபியா, படைத்து பரிபாலித்தல். தௌஹீது ருபூபியா, படைத்து பரிபாலிப்பது. அப்ப படைத்து பரிபாலிப்பவன் யார், அதற்குரிய ஆதாரங்கள். தௌஹீதுல் உலூஹியா, வணக்க வழிபாட்டுக்கு தகுதியானவன் யார், அதற்குரிய ஆதாரங்கள். தௌஹீதுல் அஸ்மா வ சிஃபாத், இதெல்லாம் உங்களுக்கு பலமுறை ஜும்மாவுடைய உரைகளிலும் ஏனைய வகுப்புகளிலும் எடுக்கப்பட்ட செய்திகள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த வகுப்பிலே ஆமன்து பில்லாவுக்கு பிறகு அல்லாஹுவை ஈமான் கொள்ளுதல், அதற்கு பிறகு இரண்டாவது தூணாக இருக்கக்கூடிய அல் மலாயிகா, மலக்குமார்களை ஈமான் கொள்ளுதல் என்ற தலைப்பின் கீழ் ஆலமுல் மலாயிகத்துல் அப்ரார், பரிசுத்தமான மலக்குமார்களின் உலகம். அப்ப மலக்குமார்கள் அவர்களுடைய தன்மைகள் என்ன, அவர்களுடைய ஆற்றல்கள் என்ன, மலக்குமார்களுடைய வழிபாடுகள் என்ன, ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து மரணிக்கின்ற வரை மலக்குக்கும் மனிதனுக்குமான தொடர்புகள் என்ன, மலக்குமார்களுக்கும் ஏனைய படைப்புகளுக்கும் மத்தியில் உள்ள தொடர்புகள் என்ன, மலக்குமார்களும் மனிதர்களும் ஒப்பீட்டளவில் சிறப்புக்குரியவர்கள் யார், மலக்குமார்களுடைய பணிகள் என்ன, மலக்குமார்களுடைய பெயர்கள் என்ன, இப்படி மலக்குமார்களை குறித்த ஒரு முழுமையான தொடர் கல்வி வகுப்பை இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினத்திலிருந்து நாம் அறிய இருக்கின்றோம். இப்ப மலக்குமார்களை குறித்து அறிந்து கொள்வதில் இதுல மிக முக்கியமான இரண்டு அம்சங்கள் இருக்கு. ஒன்று, மலக்குமார்களை குறித்து நாம் படிப்பதின் மூலமாக நாம் மலக்குமார்களுடைய பிரார்த்தனைக்குரியவர்களாக மாற வேண்டும். மலக்குமார்களுடைய பிரார்த்தனைக்குரியவர்களாக நாம் மாற வேண்டும். இரண்டாவது, யாரையெல்லாம் மலக்குமார்கள் சபிக்கின்றார்களோ, சபித்தார்கள் என்று நாம் அறிகின்றோமோ, அந்த சாபத்திற்குரிய காரியங்களிலிருந்து நாம் விலகி இருக்க வேண்டும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். சரியா? அப்ப மலக்குமார்களை குறித்து நாம் என்ன செய்கின்றோம், இன்ஷா அல்லாஹ் விழாவாரியாக விரிவாக அந்த நூலின் அடிப்படையில் படிக்க இருக்கிறோம். மலக்கு என்றால் யார்? தமிழ்ல எப்படி மொழிபெயர்ப்போம்? மலக்குன்னா என்ன? மலக்குன்னா எப்படி மொழிபெயர்ப்போம் தமிழ்ல? மாணவர்கள் என்று பரவலாக நாம் என்ன செய்கிறோம், தமிழ்ல மொழிபெயர்க்கிறோம். சரியா? ஏன் வானவர்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்படுகிறது என்று சொன்னால், அவர்கள அதிகமானவர்கள் வாழக்கூடிய ஒரு உலகம் எது, பகுதி எது? வானலோகம். அது மட்டுமில்லாமல் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கட்டளைகளை வானத்திலிருந்து பெற்று பூமியிலே கொண்டு வருகிறார்கள். வானத்திலிருந்து பெற்று பூமியில என்ன செய்யறாங்க, கொண்டு வருகிறார்கள். எனவேதான் முஸ்லிம்களில் முன்னோர்கள் தமிழ் உலகத்தில் வானவர்கள் என்று என்ன செய்யறாங்க, மொழிபெயர்க்கிறாங்க. மலக்குமார்களுக்கு என்ன செய்யறாங்க, வானவர்கள் என்று என்ன செய்கின்றார்கள், சொல்லுகின்றார்கள். இதே வானவர்களை குறித்து மாற்று மதங்களில் வேறு விதமான பெயர்களிலும் அவர்கள் அழைக்கப்படுகிறார்கள். எப்படி அழைக்கப்படுகிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவர்கள், தேவதைகள், அமரர்கள் என்றெல்லாம் இந்துக்களுடைய புராணங்களிலும் இதிகாசங்களிலும் இந்த மாதிரியான பெயரோடு அவர்கள் அழைக்கப்படுகிறார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, முஸ்லிம்களை பொறுத்த மட்டில் குர்ஆனிலும் சுன்னாவிலும் என்ன பெயர் தான் இடம்பெறுகிறது? மலக்குமார்கள். அந்த பெயரை கொண்டே நாம் என்ன செய்ய வேண்டும், அழைக்க வேண்டும். மாற்று மதத்தவர்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த அமரர்கள், தேவதைகள், தேவர்கள் என்று நாம் என்ன செய்யக்கூடாது, அந்த வார்த்தைகளை பயன்படுத்த கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும். யார் ஒரு சமூகத்திற்கு ஒப்பாக நடக்கின்றார்களோ அவர்களும் அவர்களை சார்ந்தவர்களே. சஹீஹுல் ஜாமிஅல 6149வது செய்தியாக, அபூதாவுதுல 4033வது செய்தியாக இடம்பெறுகிறது. சரி, எனவே மலக்குமார்களை தமிழில் வானவர்கள் என்று மொழிபெயர்த்தால் அது ஒரு பெரிய குற்றமாகாது. சரியா?
ஏன் வானவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள்? வானுலகத்திலிருந்து அல்லாஹ்வின் புறத்திலிருந்து செய்திகளை பூமிக்கு என்ன செய்யறாங்க? கொண்டு வருகின்றார்கள். பெரும்பாலும் அவர்களுடைய வசிப்பிடம் வானுலகமாக இருக்கிறது. இந்த காரணங்களால் வானவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். மலக்கு என்பதனுடைய நேரடி பொருள் இமாம் முஹம்மது பின் சாலிஹ் அல் உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, அல் மலாயிகா என்பது மல்அக் என்பதின் பன்மை. சரியா? மல்அக் என்பதனுடைய பன்மைதான் அல் மலாயிகா. அல் மலாயிகா என்றால் பன்மையான சொல், மல்அக் என்பது ஒருமையான சொல். இந்த மல்அக் என்பது மஅலக் என்பதிலிருந்து பிரிந்து வருகிறது. எதிலிருந்து வருகிறது? மஅலக் என்பதிலிருந்து வருகிறது. அல் அலூகா என்பதிலிருந்து வருவது மொழி ரீதியாக அல் அலூகா. அல் அலூகா என்றால் ரிசாலா, தூது செய்தி என்று பொருள். தூது செய்தி என்று பொருள். அதாவது இறைவனிடமிருந்து தூது செய்தியை தாங்கி கொண்டு வந்து பூமிக்கு என்ன செய்யறாங்க? கொண்டு வரக்கூடியவர்கள். அப்ப அல் அலூகா அப்படின்னா என்னது? தூது செய்தி, ரிசாலா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 35வது அத்தியாயத்தினுடைய 1வது வசனத்திலே சொல்கின்றான், ஜாஇலில் மலாயிகதி ருசுலன், மலக்குமார்களை அல்லாஹு தஆலா தூதர்களாக ஆக்கி இருக்கின்றான். உலி அஜ்னிஹத்தின் மஸ்னா வ சுலாஸ வ ருபாஅ, 2 3 நன்னான்கு இறக்கைகளுடைய மலக்குகளை தூது செய்தியை கொண்டு வருபவர்களாக அல்லாஹ் ஆக்கி இருக்கிறான். அப்ப இந்த வசனத்திலிருந்து நமக்கு தெரியக்கூடிய இன்னொரு செய்தி என்ன? மலக்குமார்கள் இறக்கைகளை உடையவர்கள், மலக்குமார்கள் இறக்கைகளை உடையவர்கள் என்பதும் நமக்கு என்ன செய்கின்றது? தெரிய வருகின்றது. மஜ்மூல் ஃபத்தாவால இமாம் இப்னு முஹம்மது பின் சாலிஹ் அல் உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த செய்தி என்ன செய்யறாங்க? பதிவு செய்யறாங்க. அதுபோன்று மார்க்க அறிஞர்களில் சிலர் அல் மலக் என்பதற்கு அல் முல்க், அதிகாரம், ஆட்சி அதிகாரம் என்றும் என்ன செய்யறாங்க? பொருள் கொடுக்கிறார்கள். மலக்குகள் ஏதேனும் சில காரியங்களை நிர்வகிக்கும் அதிகாரமுடையவர்களாக இருக்கின்ற காரணத்தினால் அல் மலக், அல் முல்க், அதிகாரமுடையவர்கள் என்ற அந்த பொருளிலிருந்தும் பொருளும் என்ன செய்யறாங்க? கொடுக்கிறாங்க. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த மலக்குமார்களை குறித்து நம்முடைய முஸ்லிம் சமூகத்தில், பொதுவாக மனித சமூகத்தில் நிறைய தவறான மூட நம்பிக்கைகள் நிறைந்து காணப்படுவதை பார்க்கின்றோம். சரியா? சரி. உயிர்களை கைப்பற்றக்கூடிய வானவராக முஸ்லிம் சமுதாயத்தில் அதிகமான மக்கள் யாரை சொல்லுவாங்க? மலக்குல் மௌத்துங்கிறது நம்ம சொல்றோம். யார் சொன்னீங்க? இஸ்ராயில், அஸ்ராயில் அப்படிம்பாங்க. அப்படி ஒரு மலக்குக்கு பேரே கிடையாது. இஸ்ராயில்னு ஒரு மலக்குடைய நேமே கிடையாது. மலக்குல் மௌத்து தான், வானவர்கள் தான் உயிரை கைப்பற்றக்கூடியவர். இப்படி மலக்குகளோடு தொடர்புடைய மூட நம்பிக்கைகள் நிறைய இருக்குது. அதை நாம அவ்வப்போது தேவைப்படுகின்ற இடங்களை நாம் என்ன செய்வோம்? உங்களுக்கு அதை எடுத்து சொல்லுவோம். அடுத்து கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த மலக்குமார்களை நம்பிக்கை கொள்ளுதல் அது ஈமானுடைய நம்பிக்கைகளில் மிக முக்கியமான ஒரு நம்பிக்கை. காரணம், ஷேக் சாலிஹ் அல் ஃபௌசான் ஹஃபிலஹுல்லாஹ் அவர்கள் சொல்கின்றார்கள், மலக்குமார்களுடைய இந்த நம்பிக்கை என்பது ஈமானுக்கு கட்டாயமான 6 அடிப்படைகளில் ஒன்று. 6 அடிப்படைகளில் ஒன்று. ஆமன்து பில்லாஹ்வுக்கு பிறகு எது? வல் மலாயிகா. இரண்டாவதாக அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்? மலக்குமார்களை ஈமான் கொள்ளுதல், மலக்குமார்களை ஈமான் கொள்ளுதல். அப்ப எனவே ஒரு இமாம் சாலிஹ் அல் உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, எப்படி ஒரு வீட்டிற்கு, ஒரு கட்டிடத்திற்கு அதனுடைய பில்லர், தூண் என்பது இன்றியமையாததோ, அதுபோன்று இந்த 6 அடிப்படைகளில் மலக்குமார்களை ஈமான் கொள்ளுதல் என்ற அந்த அர்கானுல் ஈமான், ஈமானுடைய ருக்குன்களில் இந்த ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி, மலக்குமார்களை ஈமான் கொள்ளுதல்,
அதுவும் ரொம்ப முக்கியமான ஒன்று. யாராவது இதை ஏற்க மறுத்தால், இது மலக்குமார்களை பற்றி நீங்க நிறைய விஷயங்களை சொல்றீங்க, இது என்னுடைய அறிவுக்கு பொருந்தவில்லை, அல்லது குதர்க்கமான சில கேள்விகளை கேட்டு மலக்குமார்களை நிராகரித்தால் அவன் ஒரு வீட்டினுடைய அந்த தூணை நிராகரிக்கிறான், இஸ்லாத்தினுடைய வட்டத்தை விட்டு என்ன செய்து விடுவான், வெளியேறி விடுவான். அதனால நாம நம்பிக்கை கொள்ள வேண்டிய விஷயத்துல ஒண்ணு, மலக்குமார்கள் அர்கானுல் ஈமான், ஈமானுடைய தூண்களில் இரண்டாவது தூண், அதை நிராகரிக்க கூடாது அப்படிங்கறத நாம புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அதுபோன்று நீங்கள் குர்ஆனை எடுத்துக்கொண்டால், குர்ஆனில் அல்லாஹு தஆலா பல்வேறு இடங்களில் அல்லாஹுவை ஈமான் கொள்வதற்கு பிறகு மலக்குமார்களை சேர்த்து என்ன செய்கின்றான், பல இடங்களில் அல்லாஹு தஆலா இதை சொல்லி காட்டுகின்றான். பாருங்க, அல்லாஹு தஆலா சொல்றான், ஆமனர் ரசூலு பிமா உன்சில இலைஹி மிர் ரப்பிஹி, தூதர் தன்னுடைய இறைவனிடமிருந்து இறக்கப்பட்ட அந்த இறக்கப்பட்டதை உண்மையாகவே அவர் என்ன செய்கின்றார், நம்பிக்கை கொள்கின்றார். அதுபோன்றே வல் முஃமினூன், மூமின்களும் குல்லுன் ஆமன பில்லாஹி, அல்லாஹுவை ஈமான் கொள்கின்றார்கள், வ மலாயிகத்திஹி, அவனுடைய மலக்குமார்களை ஈமான் கொள்கின்றார்கள், வ குதுபிஹி, அவனுடைய வேதங்களை ஈமான் கொள்கின்றார்கள், வ ருசுலிஹி, அவனுடைய தூதர்களை ஈமான் கொள்கின்றார்கள், லா நுஃபர்ரிகு பைன அஹதின் மிர் ருசுலிஹி, தூதர்களில் எவரையும் நாங்கள் பிரித்து பார்க்க மாட்டோம் என்று என்ன செய்யறாங்க, அல்லாஹுவையும் மலக்குமார்களையும் வேதங்களையும் தூதர்களையும் நம்பிக்கை கொள்கிறார்கள். 2வது அத்தியாயத்தில் 285வது வசனம். அதுபோன்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான் 2வது அத்தியாயத்தினுடைய 177வது வசனத்திலே, லைஸல் பிர்ர அன் துவல்லு உஜூஹக்கும் கிபலல் மஷ்ரிகி வல் மக்ரிப், நன்மை என்பது உங்களுடைய முகங்களை கிழக்கிலோ மேற்கிலோ திருப்பிக் கொள்வதல்ல, வலாக்கின்னல் பிர்ர, நன்மை என்பது மன் ஆமன பில்லாஹி, யார் அல்லாஹுவை ஈமான் கொள்கிறார்களோ, வல் யௌமில் ஆகிரி, மறுமை நாளை ஈமான் கொள்கிறார்களோ, வல் மலாயிகதி, மலக்குமார்களை ஈமான் கொள்கிறார்களோ, வல் கிதாபி, வேதங்களை ஈமான் கொள்கிறார்களோ, வன் நபியீன், நபிமார்களை உண்மையாகவே நம்பிக்கை கொள்கின்றார்களோ, அதுதான் நன்மை என்று அல்லாஹு தஆலா 2வது அத்தியாயத்துடைய 177வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். அதுபோன்று அல்லாஹு தஆலா சொல்றா, இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி, நிச்சயமாக அல்லாஹ்வும் மலக்குமார்களும் நபியின் மீது ஸலவாத் அருள் பிரார்த்தனை செய்கின்றார்கள் என்று அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான், 33வது அத்தியாயத்தினுடைய 56வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். அதுபோன்று 2வது அத்தியாயத்தினுடைய 285வது வசனத்திலும் குல்லுன் ஆமன பில்லாஹி வ மலாயிகத்திஹி, அனைவரும் அல்லாஹுவையும் மலக்குமார்களையும் நம்பிக்கை கொள்கின்றார்கள். அதுபோன்று அல்லாஹு தஆலா 4வது அத்தியாயத்தினுடைய 136வது வசனத்திலே சொல்கின்றான், வமை யக்ஃபுர் பில்லாஹ், யார் அல்லாஹுவை நிராகரிக்கிறார்களோ, வ மலாயிகத்திஹி, அவனுடைய மலக்குமார்களை நிராகரிக்கிறார்களோ, வ குதுபிஹி, அவனுடைய வேதங்களை நிராகரிக்கிறார்களோ, வ ருசுலிஹி, அவனுடைய தூதர்களை நிராகரிக்கிறார்களோ, வல் யௌமில் ஆகிர், மறுமை நாளை நிராகரிக்கிறார்களோ, ஃபக்கத் வல்ல வலாலம் பஈதா, அவர்கள் தூரமான வெகு தூரமான வழிகாட்டிலே இருக்கிறார்கள் என்று அல்லாஹு தஆலா 4வது அத்தியாயத்தினுடைய 136வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றார். மன் கான அதுவன் லில்லாஹி வ மலாயிகத்திஹி, யார் அல்லாஹ்வுக்கும் மலக்குமார்களுக்கும் பகைவர்களாக இருக்கிறார்களோ என்று 2வது அத்தியாயத்தினுடைய 98வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். பாருங்க, ஒரு வசனத்தில் அல்லாஹு தஆலா அல்லாஹ்வுடைய சாட்சியோடு மலக்குமார்களுடைய சாட்சியம் என்ன செய்கின்றான், சேர்த்து சொல்லுகின்றான். ஷஹிதல்லாஹ், அல்லாஹ் சாட்சி கூறுகிறான், அல்லாஹ் சாட்சி கூறுகிறான், அன்னஹு லா இலாஹ இல்லாஹுவ, வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்று அல்லாஹ் சாட்சி கூறுகிறான். வல் மலாயிகா, மேலும் மலக்குமார்களும் சான்று பகருகின்றார்கள். வ உலுல் இல்மி, கல்வி ஞானம் கொடுக்கப்பட்டவர்களும் சான்று பகருகின்றார்கள். காயிமன் பில் கிஸ்தி லா இலாஹ இல்லாஹுவல் அஸீஸுல் ஹக்கீம், மலக்குமார்களையும் அல்லாஹ் தஆலா என்ன செய்கின்றான், இந்த வசனத்துல சாட்சிக்காக தன்னுடைய சாட்சியோடு சேர்த்து என்ன செய்கின்றான், சொல்லி காட்டுகின்றான். அதுபோன்று இந்த வசனம் 3வது அத்தியாயத்தினுடைய 18வது வசனம்,
அதுபோன்று அல்லாஹ் தஆலா சொல்றான், லாக்கினில்லாஹு யஷ்ஹது பிமா அன்ஸல இலைக, உம்மீது இறக்கப்பட்டதை அல்லாஹ் தஆலா அவன் என்ன செய்கின்றான், அன்ஸலஹு பிஇல்மிஹி, உம்மீது இறக்கப்பட்ட இந்த வேதம் உண்மையானது என்று அதை தன்னுடைய அறிவின் மூலம் அல்லாஹ் தஆலா இறக்கி வைத்தான் என்றும் அல்லாஹ் சாட்சி சொல்கின்றான். வல் மலாயிகா, மலக்குமார்களும் சாட்சி சொல்கின்றார்கள். வல் மலாயிகத்து யஷ்ஹதூன், மலக்குமார்களும் சாட்சி சொல்கின்றார்கள். வகஃபா பில்லாஹி ஷஹீதா, அல்லாஹ் தஆலா அவன் சாட்சி சொல்ல போதுமானவன் என்று அல்லாஹ் தஆலா 4வது அத்தியாயத்தினுடைய 166வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். அப்ப இந்த வசனங்கள் எல்லாம் அல்லாஹ் தன்னுடைய சாட்சியோடு யாருடைய சாட்சியை சேர்த்து சொல்றான், மலக்குமார்களுடைய சாட்சியை சேர்த்து சொல்கின்றான். மறுமையோடு அல்லாஹ் தஆலா சொல்லும்போது சொல்றான், வஜாஅ ரப்புக வல் மலக்கு ஸஃபன் ஸஃபா, உம்முடைய இறைவன் வருவான், மலக்குமார்களும் அணி அணியாக வருவார்கள். அல்லாஹ் தஆலா என்ன செய்கின்றான் சொல்லி காட்டுகின்றான். அப்ப மறுமை நாளில அல்லாஹ் தஆலா வருவான். அல்லாஹ் என்ன செய்வான், வருவான். இந்த வசனத்திலிருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? அகீதாவோடு சம்பந்தப்பட்ட முக்கியமான ஒரு தகவல் இருக்கு இந்த வசனத்துல. அல்லாஹ் வருவான் அப்படின்னா என்ன தெரியுது? அல்லாஹுவை பார்க்க முடியும் என்ற ஒரு செய்தி தெரியுது. ஓகே, அல்லாஹ் வருவான் என்றால் என்ன செய்யுது, என்ன 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 தெரிய வருது? அல்லாஹ் உருவம் உள்ளவன், அப்படிதானே இல்லையா? ஒன்று அதாவது நிறைய மக்களுடைய நம்பிக்கை என்ன, அல்லாஹ்வுக்கு எந்த உருவமும் இல்லை, உருவமற்ற இறைவன், அப்படிதானே பாடி வச்சிருக்கிறாங்க. அப்ப உருவமற்ற இறைவன் அல்லாஹ் வருவான் என்றால் ஒன்றுமே இல்லாதது எப்படி வர முடியும்? புரியுதா? ஒன்றுமே இல்லாதது எப்படி வர முடியும்? வஜாஅ ரப்புக, உம்முடைய இறைவன் வருவான் என்றால் அல்லாஹ் அவனுடைய அந்த முழு தோற்றத்தோடு உருவத்தோடு என்ன செய்வான், வருவான் என்ற அர்த்தம். புரியுதா? உம்முடைய இறைவன் வருவான், வருவான்னா வருவான், எப்படி வருவான் தெரியாது. இப்ப அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்கிறது என்பது தெரிய வருகிறது. முஸ்லிம்கள் மூமின்கள் அல்லாஹுவை பார்ப்பார்கள் என்பதும் இந்த வசனத்தில் இருக்குது. சரி, அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், யௌம யகூமுர் ரூஹு வல் மலாயிகத்து ஸஃபன் லா யதகல்லமூன இல்லா மன் அதின லஹுர் ரஹ்மானு வ கால ஸவாபா. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் வானவர்களும் அணி அணியாக நிற்கக்கூடிய அந்த நாளில் யாருமே அல்லாஹ்விடத்தில் என்ன செய்ய முடியாது, பேச முடியாது. இல்லாமன் அதினலஹுர் ரஹ்மான், ரஹ்மான் யாருக்கு அனுமதி கொடுத்தானோ அவர்களை தவிர. அப்ப இந்த வசனத்திலையும் பாருங்க, அல்லாஹு தஆலா அல்லாஹுவோடு மலக்குமார்களையும் என்ன செய்கின்றான், சேர்த்து சொல்கின்றான். அதுபோன்று அல்லாஹ் சொல்றான், இது 78வது அத்தியாயத்தினுடைய 38வது வசனம், வதரல் மலாயிகத ஹாஃபீன மின் ஹவுலில் அர்ஷி யுஸப்பிஹூன பிஹம்தி ரப்பிஹிம் வகுலிய பைனஹும் பில் ஹக் வகீல அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ் தஆலா சொல்றான், வதரல் மலாயிகா, நபியே நீங்கள் மலக்குமார்களை பார்ப்பீர்கள், ஹாஃபீன மின் ஹவுலில் அர்ஷி, அர்ஷை அவர்கள் சூழ்ந்து நிற்பதை நபியே நீங்கள் பார்ப்பீர்கள். யுஸப்பிஹூன பிஹம்தி ரப்பிஹிம், அவர்கள் தங்களுடைய இறைவனின் புகழை கொண்டு தஸ்பீஹ் செய்து கொண்டிருப்பார்கள். வகுலிய பைனஹும் பில் ஹக், அவர்களுக்கு மத்தியில் நியாயமாகவே தீர்ப்பளிக்கப்பட்டு வகீல அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வகீல அவர்களுக்கு சொல்லப்படும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகில உலகங்களையும் படைத்து பரிபாலித்து ரட்சித்து காக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று அவர்களுக்கு சொல்லப்படும். 39வது அத்தியாயத்தினுடைய 75வது வசனம். அதுபோன்று அல்லாஹ் தஆலா சொல்றான், வ யௌம தஷக்ககுஸ் ஸமாஉ பில் கமாமி, வானம் மேகங்களால் பிளக்கப்பட்டு வனுஸ்ஸிலல் மலாயிகத்து தன்சீலா, மலக்குமார்கள் கூட்டம் கூட்டமாக இறங்குவார்கள். இந்த வசனங்கள் எல்லாம் எதை உணர்த்துகின்றது என்றால், மலக்குமார்கள் என்ற ஒரு படைப்பு இருக்கின்றது என்பதை உணர்த்தக்கூடிய வசனங்களாக நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். 25வது அத்தியாயத்தினுடைய 25வது வசனம், அதுபோன்று 2வது அத்தியாயத்தினுடைய 210வது வசனம். இந்த வசனங்களில் எல்லாம் அல்லாஹ் தஆலா என்ன செய்கின்றான், மலக்குமார்களுடைய செய்திகளை சொல்கின்றான். அல்லாஹ் சொல்றான் ஒரு வசனத்துல, ஹல் யன்துரூன இல்லா அன் தஅதியஹுமுல் மலாயிகா,
மலக்குமார்கள் அவர்களிடத்திலே வருவதை எதிர்பார்க்கிறார்களா? அவ் யஅத்திய ரப்புக, அல்லது உம்முடைய ரப்பு அவர்களிடத்திலே வர வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்க்கிறார்களா? அவ் யஅத்திய பஅது ஆயாத்தி ரப்பிக, அல்லது உம்முடைய இறைவனின் அத்தாட்சிகள் அவர்களிடத்திலே வர வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்க்கிறார்களா என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்றான்? கேட்கிறான். இது 6வது அத்தியாயத்தினுடைய 158வது வசனம். அப்ப இந்த எல்லா ஆதாரங்களும் எதை நமக்கு உறுதிப்படுத்துகின்றது என்றால், மலக்குமார்கள் என்ற ஒரு படைப்பு இருக்கின்றது. அவர்கள் வானுலகத்திலே அதிகமாக இருக்கிறார்கள், பூமியிலும் இருக்கிறார்கள் என்பதை நமக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கின்றது என்பதை என்ன செய்கின்றோம்? பார்க்கின்றோம். அடுத்து கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அடுத்து மலக்குமார்களை குறித்து நாம் அறியக்கூடிய இன்னொரு செய்தி என்னன்னா, ஐயாமுல் ஜாஹிலியா காலகட்டத்திலே மலக்குமார்களை குறித்து ஜாஹிலியா கால மக்களுடைய நம்பிக்கை எப்படி இருந்தது? யாராவது சொல்லலாமா அவங்களுடைய நம்பிக்கை எப்படி இருந்ததுன்னு? இல்ல, மலக்குமார்களை குறித்து ஐயாமுல் ஜாஹிலியா கால மக்களுடைய நம்பிக்கை எப்படி இருந்தது? ஐயாமுல் ஜாஹிலியா கால மக்கள் மலக்குமார்களை குறித்து எப்படி நம்பிக்கை கொண்டிருந்தார்கள் என்றால், குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்றான், وَجَعَلُوا الْمَلَائِكَةَ الَّذِينَ هُمْ عِبَادُ الرَّحْمَنِ إِنَاثًا, அவர்கள் அளவற்ற அருளாளனாகிய அந்த அடியார்களாகிய மலக்குமார்களை பெண் மக்கள் என்று தீர்மானித்தார்கள். மலக்குமார்களை ஜாஹிலியா கால மக்கள் எப்படி நினைச்சாங்க? பெண் மக்கள். ஏன்னா பெண் மக்கள் என்று என்ன செய்தார்கள்? தீர்மானித்தார்கள். அஷஹிது ஹல்கஹும் சதுக்தபு ஷஹாதத்துஹும் வயுஸ்அலூன். அல்லாஹ் தஆலா கேட்கிறான், அவர்களை படைக்கும் போது இவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்களா? பார்த்து கொண்டிருந்தார்களா? பெண் மக்கள் என்று இவர்கள் சொல்லுகின்றார்களே, மலக்குமார்கள் ஆண்களா பெண்களா? ஆண்களா பெண்களா? நமக்கு தெரியாது. ஆண்கள் என்றும் ஹதீஸுகள்ல வரல, பெண்கள் என்றும் என்ன செய்யல, ஹதீஸுகள்ல வரல. அவர்கள் ஒரு படைப்பு, அல்லாஹுடைய ஒரு படைப்பு, கைபியான ஒரு படைப்பு. அப்ப மலக்குமார்களை குறித்து ஜாஹிலியா கால மக்களுடைய நம்பிக்கை எப்படி இருந்ததுன்னா, ரஹ்மான் அவர்கள் அந்த மலக்குமார்களை பெண்களாக சித்தரித்தார்கள். எப்படி சித்தரித்தாங்க? பெண்களாக சித்தரித்தார்கள். அதான் அல்லாஹு தஆலா கேட்கிறான், அந்த மலக்குமார்களை படைக்கும் போது அஷஹிது ஹல்கஹும், அவர்களை படைக்கும் போது அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்களா? சதுக்தபு ஷஹாதத்துஹும், அப்படி அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள் என்றால் சாட்சியம் எழுதி வைக்கப்படும். வயுஸ்அலூன், அது குறித்து அவர்கள் விசாரணை செய்யப்படுவார்கள் என்று பதிலளிக்கப்பட வேண்டி இருக்கும் என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்கின்றான்? சொல்கின்றான். அதுபோன்று 53வது அத்தியாயத்தினுடைய 27, 28வது வசனங்கள்ல சொல்றான், இன்னல்லதீன லா யுமினூன பில் ஆখিরাহ, மறுமையின் மீது நம்பிக்கை கொள்ளாத மக்கள் லை யுஸம்மூனல் மலாயிகத தஸ்மியத்தல் உன்ஸா, பெண்களுக்கு சூட்டுகின்ற பெயர்களை மலக்குமார்களுக்கு சூட்டுகின்றார்கள். வமாலஹும் பிஹி மின் இல்மின், அவர்களுக்கு இது பற்றி எந்த விதமான ஞானமும் இல்லை, அறிவும் இல்லை. இயத்தபிஊன இல்ல ظن, அவர்கள் பின்பற்றுவதெல்லாம் வெறும் யூகத்தை தான் பின்பற்றுகின்றார்கள். இன்ன ظن லா யுக்னி மினல் ஹக்கி ஷைஆ, இந்த வீணான அந்த யூகங்கள் எதையும், சத்தியத்தில் எதையும் அது உறுதிப்படுத்தாது என்று அல்லாஹ் தஆலா 53வது அத்தியாயத்தினுடைய 27, 28வது வசனங்களிலே சொல்லி காட்டுகின்றான். இன்னும் பாருங்க, 37வது அத்தியாயத்தினுடைய 149வது வசனத்திலிருந்து 157வது வசனம் வரைக்கும் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், அவர்கள் அல்லாஹுடைய குழந்தைகளாக, பெண் குழந்தைகளாக மலக்குமார்களை என்ன செய்தார்கள்? கற்பனை செய்தார்கள். அல்லாஹ்வுக்கு குழந்தை உண்டு என்று சொன்னார்கள். அந்த குழந்தைகள் தான் பெண் குழந்தைகள், மலக்குமார்கள் என்று சொன்னார்கள். அல்லாஹ் தஆலா என்ன செய்கின்றான்? இந்த வசனத்திலே சொல்கின்றான், இவர்கள் சொல்கின்ற அனைத்து கற்பனைகளை விட்டும் அல்லாஹ் பரிசுத்தமானவன், தூய்மையானவன் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, மலக்குமார்களை குறித்து அடுத்து நாம அறிய வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, மலக்குமார்களை குறித்து இந்திய மக்களிடத்தில், இலங்கை மக்களிடத்தில் எப்படியான தவறான மூட நம்பிக்கைகள் இருக்குது, அது நிறைய விஷயங்கள் இருக்கின்றது. அடுத்து மிக முக்கியமாக நாம் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, யூதர்கள் இந்த மலக்குமார்களை குறித்து அவர்களுடைய நம்பிக்கை எப்படி இருந்தது? இன்னும் சொல்ல போனா, உலகத்தில் சில பகுதிகளில்
மலக்குமார்களை தெய்வங்களாகவே வழிபட்டு வந்தார்கள், கடவுளாகவே என்ன செய்தாங்க, வழிபட்டு வந்தார்கள். அப்படி நிறைய அந்த நாடுகளை பற்றி என்ன செய்கின்றது, சொல்லப்படுகிறது. அதெல்லாம் கொஞ்சம் விரிவான விஷயங்கள். நம்ம ரொம்ப முக்கியமான தேவையான தகவல்களை மட்டும் இன்ஷா அல்லாஹ் இந்த வகுப்பிலே நாம் தொடர்ந்து அறிந்து கொள்வோம். யூதர்களோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூதர்களுக்கு இந்த மலக்குமார்களின் மீது ஒரு குரோதத்தன்மை உண்டு இல்லையா? பாருங்க, குறிப்பாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பெயரை கேட்டாலே யூதர்களுக்கு குரோதமும் வெறுப்பும் அவர்களுக்கு ஏற்படும். ஒரு செய்தியை பாருங்க, சஹீஹுல் புகாரில, இந்த முஸ்னத் அஹ்மதிலே இந்த செய்தி இடம்பெறுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, யூதர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கின்றார்கள். சந்தித்து விட்டு ஃபகாலு யா அபுல் காசிம், அபுல் காசிமே அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஏன் அபுல் காசிம்னு கூப்பிடுறாங்க? அபுல் காசிம்னா என்ன அர்த்தம்? காசிமுடைய தந்தை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காசிம் என்ற ஒரு மகன் இருந்தான். காசிம்னு நாம பெயர் சூட்டலாமா? சூட்டக்கூடாது, சரியா? அது குழந்தைகளுடைய பெயர் வைப்பது சம்பந்தமான ஒரு உரை இருக்குது, அதை பார்த்துக்கலாம். சரி, யா அபுல் காசிம் இன்னா நஸ்அலுக அன் ஹம்ஸத்தி அஷ்யா, 5 விஷயங்களை நாங்கள் உங்களிடத்தில் கேட்கின்றோம். இந்த 5 விஷயங்களுக்கும் பதில் ஒரு நபியை தவிர வேறு யாராலும் பதில் சொல்ல முடியாது. 5 விஷயங்களுக்கு நபியை தவிர வேறு யாராலும் பதில் சொல்ல முடியாது. அப்ப இதுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லிவிட்டால் அரஃப்னா அன்னக நபியுன் வத்தபஅனாக, நீங்கள் நபிதான் என்று நாங்கள் அறிந்து கொள்வோம், உங்களை நாங்கள் பின்பற்றுவோம். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, பனு இஸ்ரவேலர்களிடத்துல யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எப்படியான ஒரு உடன்படிக்கையை வாங்கி கொண்டார்களோ அது போன்று ஒரு உடன்படிக்கையை வாங்கி கொண்டு அவங்க சரி நீங்க கேளுங்க அப்படிங்கிறாங்க. முதலாவது கேள்வி கேட்கிறாங்க யூதர்கள். இந்த ஹதீஸிலேயே யூதர்கள் வாக்குறுதியை மீறக்கூடியவர்கள், நயவஞ்சகத்தன்மை உடையவர்கள் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரிய வரும். பாருங்க, முதலாவது கேள்வி அவங்க கேட்கிறாங்க, அக்பிர்னா அன் அலாமத்தின் நபி, ஒரு நபியினுடைய அடையாளம் என்ன என்று எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கிறாங்க. நபின்னா நபியினுடைய அடையாளம் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தனாமு ஐனாஹு வலா யனாமு கல்புஹு, அதாவது நபிமார்கள், நபி தூங்கும் போது அவர்களுடைய கண்கள் தூங்கும், ஆனால் உள்ளங்கள் தூங்காது. நாம தூங்கும்போது கண்ணும் தூங்கும், இதயமும் தூங்கும், எல்லாமே தூங்கும். ஆனால் நபியினுடைய கண்கள் தூங்கும், ஆனால் வலா யராமு கல்புஹு, அந்த இதயம் தூங்காது. அடுத்து கேட்கிறாங்க, அக்பிர்னா கைஃப நுஅன்னிசுல் மர்அத்து வ கைஃப துذ்கிர், ஒரு பெண் எப்படி ஆண் குழந்தையை பெற்றெடுக்கின்றாள், பெண் குழந்தையை பெற்றெடுக்கின்றாள். சுப்ஹானல்லாஹ், 1400 வருடங்களுக்கு முன்பாக எந்த விதமான விஞ்ஞானமும் அறிவியலும் இல்லாத ஒரு காலகட்டத்தில் இந்த கேள்வியை கேட்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விஞ்ஞானபூர்வமான பதிலை இதற்கு சொல்கின்றார்கள். பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, வ இதா அலா மாஉல் மர்அதி மஅர் ரஜுலி ஆனசத், ஒரு இல்லற வாழ்க்கையில் ஒரு கணவனும் மனைவியும் இல்லற வாழ்க்கையில் ஈடுபடும் போது ஆணினுடைய நீரை விட பெண்ணினுடைய நீர் முந்திவிட்டால் அந்த குழந்தை பெண்ணாக பிறக்கின்றது அப்படிங்கிறாங்க. அதுபோன்று இல்லற வாழ்க்கையில் கணவனும் மனைவியும் ஈடுபடும் போது பெண்ணினுடைய நீரை விட ஆணினுடைய நீர் முந்திவிட்டால் அந்த குழந்தை ஆணாக பிறக்கின்றது அப்படிங்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொன்ன உடனேயே இதுவும் சரியான பதில், அவங்களுக்கு என்ன செய்ய முடியாது, எந்த மறுப்பும் சொல்ல முடியாது. அதையும் அப்படி என்ன செய்கின்றார்கள், ஏற்றுக்கொள்கின்றார்கள். அடுத்து கேட்கிறாங்க, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தனக்குத்தானே தடை செய்து கொண்ட அந்த உணவை எங்களுக்கு தெரியுங்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு கீழ்வாத நோய் ஏற்பட்டது.
கீழ்வாத நோய் ஏற்பட்டது. அந்த நோயினால் மிகவும் அவதிப்பட்டார்கள். அந்த நோய் குணமானது என்று சொன்னால் தனக்கு விருப்பமான உணவையும் பானத்தையும் அவர் கைவிடுவதாக சபதம் செய்கின்றார்கள். தனக்கு விருப்பமான அந்த ஒட்டகத்தினுடைய இறைச்சி, ஒட்டகத்தினுடைய பால். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மிகவும் விருப்பமான உணவாக எது இருந்தது? ஒட்டகத்தினுடைய பால், ஒட்டகத்தினுடைய இறைச்சி. அந்த கீழ்வாத நோயால் பாதிக்கப்படும் போது அவர்கள் ஒரு சபதம் எடுத்திருந்தார்கள், இந்த கீழ்வாத நோயிலிருந்து நான் நிவாரணம் அடைந்து விட்டால் ஒட்டகத்தினுடைய பாலையும் ஒட்டகத்தினுடைய இறைச்சியையும் அவர்கள் தனக்குத்தானே தடை செய்து கொள்வதாக அவர்கள் சபதம் எடுத்திருந்தார்கள். அப்ப இந்த பதிலையும் என்ன செய்யறாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றாங்க, நீங்கள் சொல்வது உண்மைதான் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, இடி எப்படி இடிக்கிறது? இடி எப்படி இடிக்கிறது? இதுவும் ஒரு விஞ்ஞானபூர்வமான அறிவியல் பூர்வமான ஒரு உண்மையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விஞ்ஞான உலகம், அந்த விஞ்ஞானத்தை பற்றிய எந்த ஞானமும் இல்லாத மக்களிடத்தில் ஒரு உண்மையை சொல்றாங்க. கேட்கிறாங்க, இடி எப்படி இடிக்கின்றது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வலிமையும் மாண்புமிக்க அல்லாஹு தஆலா, அல்லாஹ்வின் மலக்குமார்களில் ஒருவர், அவருக்கு மேகத்தின் மீது அல்லாஹு தஆலா அதிகாரம் கொடுத்திருப்பான். அந்த அதிகாரமுடைய அந்த மலக்கு நெருப்பு கைக்குட்டை அவருடைய கையில் இருக்கும். என்ன கைக்குட்டை? என்ன கைக்குட்டை? நெருப்பு கைக்குட்டை ஒன்று அவருடைய கரத்திலே இருக்கும். அதன் மூலம் அவர் என்ன செய்வார்? மேகத்தை ஓட்டிக்கொண்டு செல்வார். எந்த இடத்திலே மழை பொழிவிக்க வேண்டும் என்று அல்லாஹ் நாடுகிறானோ அந்த இடத்திலே அவர் என்ன செய்வார்? அந்த நெருப்பு கைக்குட்டையால் மேகத்தின் மீது, கருமேகத்தின் மீது அடிப்பார்கள். அப்போது இடி இடிக்கிறது. இப்போ விளங்குதான் ஏன் எப்படி இடி இடிக்குதுன்னு? எப்படி இடி இடிக்குது? கருப்பு நெருப்பு கைக்குட்டை ஒரு மலக்குனுடைய கையில் இருக்கும். அவர் கருமேகத்தை ஓட்டிக்கொண்டு செல்வார். எந்த பகுதியிலே மழை பொழிவிக்க வேண்டும் என்று அல்லாஹ் நாடுகின்றானோ அந்த பகுதியில அந்த மேகத்தின் மீது அவர் கைக்குட்டையால் அடிப்பார். இடி இடிக்கின்றது. அதற்கு பிறகு என்ன செய்கின்றது? மழை பெய்கின்றது. இதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன உடனேயே அந்த மேகத்தினுடைய சப்தம் தான் அந்த இடி அப்படிங்கிறத சொன்ன உடனேயே நீங்கள் சொன்னது உண்மைதான் என்று யூதர்கள் என்ன செய்யறாங்க? ஏத்துக்கிறாங்க, ஒத்துக்கிறாங்க. அடுத்து ஒரு கேள்வி கேட்கிறாங்க. இந்த கேள்விதான் ரொம்ப முக்கியமான கேள்வி. பாருங்க, அந்த இன்னும் ஒரே ஒரு கேள்விதான் மிச்சமாக இருக்குது. அதற்கு நீங்கள் சொல்லக்கூடிய பதிலை பொறுத்து தான் உங்களை பின்பற்றலாமா வேண்டாமா என்று நாங்கள் என்ன செய்வோம்? முடிவு செய்வோம் என்று சொல்லிவிட்டு சொல்றாங்க, ஒவ்வொரு நபிக்கும் ஒரு மலக்கு இருப்பார். அவர் அந்த நபியிடம் இறைவன் புறத்தில் இருந்து அந்த செய்திகளை கொண்டு வருவார். ஒவ்வொரு நபிக்கும் ஒரு மலக்கு இருக்கிறாங்க, ஒரு தோழர் இருக்கிறாங்க. உங்களுடைய தோழர் யார் என்பதை எனக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து வஹியை கொண்டு வரக்கூடியது யார், அவருடைய பெயர் என்ன என்று நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்ன உடனேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருடைய பெயரை சொல்லியிருப்பாங்க? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பெயரை சொல்லுகின்றார்கள். சொன்ன உடனேயே ஜிப்ரீலா என்று ஆச்சரியமாக கேட்டுவிட்டு அவங்க சொல்றாங்க, போரையும் சண்டையையும் தண்டனையையும் கொண்டு வரக்கூடியவர் அவர். அவர் எங்களுடைய விரோதி. அவர் எங்களுடைய விரோதி. இறைவனுடைய அருளையும் மலையையும் பயிர்களையும் கொண்டு வரக்கூடிய மீகாயிலின் பெயரை நீங்கள் சொல்லி இருந்தால் உங்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருப்போம். அதனால உங்களை ஏற்றுக்க மாட்டோம். மறுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்லணுமா இல்லையா? அதுக்காக என்ன சொல்றாங்க? நீங்க மீகாயிலை சொல்லி இருந்தால், மீகாயில் யாரு? அல்லாஹுடைய அருளையும் மலையையும் பயிர்களை முளைவிக்கக்கூடிய அந்த பொறுப்பை கொடுக்கப்பட்டவர்கள் மீகாயில். அவருடைய பெயரை சொல்லி இருந்தால் உங்களை நாங்கள் ஈமான் கொண்டிருப்போம். ஆனால் ஜிப்ரீல் அவர் போரை மூட்டக்கூடியவர், சண்டையிடக்கூடியவர், அல்லாஹ்விடம் இருந்து வேதனையை கொண்டு வரக்கூடியவர். இவருடைய பெயரை சொன்னனால நாங்கள் உங்களை ஈமான் கொள்ள மாட்டோம் அப்படிங்கிறாங்க. இந்த செய்தி, இந்த விஷயத்தை சொன்ன உடனேயே அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான்? திருமறை குர்ஆன்ல ஒரு வசனத்தை இறக்கி வைக்கின்றான். 2வது அத்தியாயத்தினுடைய 97, 98வது வசனங்கள். மன் கான அதுவல் ஜிப்ரீல குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள்,
யார் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு பகைவர்களாக இருக்கின்றார்களோ ஃபஇன்னஹு நஸலஹு அலா கல்பிக பிஇذنில்லாஹி முஸத்திகன் லிமா பைன யதைஹி. நபியே, உமக்கு முன்னால் இறக்கப்பட்ட அந்த வேதங்களை உண்மைப்படுத்தக்கூடிய வேதத்தை உம்முடைய உள்ளத்திலே அவன்தான் அந்த ஜிப்ரீல் மூலமாக என்ன செய்கின்றான், இறக்கி வைக்கின்றான். எனவே அந்த ஜிப்ரீலுக்கு யார் பகைவர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் எனக்கும் பகைவர்கள் என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்கின்றான், சொல்கின்றான். வபுஷ்ரா லில் முஃமினீன், மூமின்களுக்கு இது இந்த குர்ஆன் இந்த வேதம் நேர்வழியாக நற்செய்தியாக இருக்கின்றது என்று நபியே நீங்கள் சொல்லுங்கள். இன்னும் அல்லாஹ் தஆலா சொல்றான், மன் கான அதுவன் லில்லாஹி வ மலாயிகத்திஹி, யார் அல்லாஹ்வுக்கும் மலக்குமார்களுக்கும் வ ருசுலிஹி தூதர்களுக்கும் வ ஜிப்ரீலுக்கும் வ மீகாயிலுக்கும் எதிரியாக இருக்கின்றார்களோ ஃபஇன்னல்லாஹ அதுவன் லில் காஃபிரீன், இந்த காஃபிர்களுக்கு அல்லாஹ்வும் விரோதியாக இருக்கின்றான் என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்கின்றான், சொல்லி காட்டுகின்றான். அதுபோன்று கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இதே போன்று இன்னும் ஒரு செய்தி என்ன செய்கின்றது, அதாவது அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யூதர்களாக இருந்தவர்கள், அவர்கள் இஸ்லாத்திற்கு வருகின்றார்கள். அப்போது யூதர்களுக்கும் அந்த அப்துல்லா இப்னு சலாம் அவர்களுக்கு மத்தியில் ஒரு உரையாடல் நடைபெறுகிறது. அப்போதும் சில கேள்விகளை அவர்கள் கேட்கிறார்கள். அது சம்பந்தமான செய்திகள் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரங்களிலே நாம் என்ன செய்வோம், அறிந்து கொள்வோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த மலக்குமார்களை ஈமான் கொள்ளுதல் என்ற இந்த தலைப்பின் கீழ் இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக நாம் என்ன செய்வோம், இந்த மலக்குமார்கள் அவர்கள் எதன் மூலம் படைக்கப்பட்டவர்கள், மலக்குமார்களுக்கு அல்லாஹு தஆலா என்னென்ன பணிகளை கொடுத்திருக்கிறான், அவர்களுடைய பெயர்கள் என்னென்ன, ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து மரணிக்கின்ற வரை மலக்குக்கும் மனிதனுக்குமான தொடர்புகள் என்ன, அதுபோன்று மலக்குமார்களுடைய வணக்க வழிபாடுகள் எப்படி இருக்கும், இது சம்பந்தமான அனைத்து செய்திகளையும் ஆதாரப்பூர்வமான குர்ஆன் சுன்னா ஒளியிலே நாம் இன்ஷா அல்லாஹ் அறிய இருக்கின்றோம். அல்லாஹு தஆலா இந்த மார்க்கத்தின் அடிப்படைகளை, இதெல்லாம் ஈமான், அர்கானுல் ஈமான், இந்த அடிப்படைகளை ஆதாரப்பூர்வமான செய்திகளோடு அறிந்து கொள்ளக்கூடிய மக்களாக அல்லாஹு தஆலா நம் அனைவரை மாக்கியல்வானாக என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.